அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரமமாய் நின்ற ஜோதி பிழம்பதோர் மேனியாய் கருணை கூர் முகங்களாரும் கரங்கள் 12 கொண்ட ஒரு திரு முருகன் வந்தாங்கு உதித்தனன் உலகம் உயிர். உலக மக்கள் வணங்கும் தெய்வம் கந்தப் பெருமான், நமது சொந்த பெருமான். கந்தன் என்பதற்கு பொருள் எதிரிகளை வற்றச் செய்பவன். எந்த எதிர்மறை சக்தி ஆனாலும் கந்தப் பெருமானை வணங்கினால் போதும், கருணையுள்ளவன் அப்பெருமான். அப்பெருமானை வள்ளி தெய்வானையுடன் கோல்ட் பிளேட்டிங் ஆர்ட் ஸ்டுடியோ என்ற கூடத்திலே வெண்கல அதாவது பிரான்ஸ் விக்கிரகமாக வடிவமைத்து தந்திருக்கின்றனர். ஒரு பக்கம் வள்ளி, மறுபக்கம் தெய்வானை, இருவரின் மத்தியிலே முருகன். வள்ளி குறத்தி என்று வள்ளியை சொல்வார்கள். வேடுவ குலத்தினரால் வளர்க்கப்பட்டவள். தெய்வானை இந்திரனின் யானையால் வளர்க்கப்பட்டவள். இச்சாசக்தி வள்ளி, கிரியாசக்தி தெய்வானை. 2 சக்திகளுக்கும் உரிய ஞான சக்தி திருமுருகப் பெருமான். நின்றிருக்கும் திருக்கோலம்தான் என்னே அழகு. கீழே கமலபீடம், 2 கால்களில் ஒரு வலது கால் முன்வைத்து இருக்கிறது. வலது கால் முன்வைத்தால் வாழ்வில் வளம் பெருகும் என்பது நம்பிக்கை. இடது கால் பின்னே தள்ளப்பட்டிருக்கிறது. அதற்கு மேலே வலது கரத்தில் ஒரு அற்புதமான திருவேல். இடது திருக்கரம் மெல்ல தன் இடுப்பின் மீது அழகாக பதிந்திருக்கிறது. சற்றே வளைத்த நிலையில் இடது பக்கத்தில் பார்க்கின்ற ஒரு விழியாக முருகப்பெருமான் காட்சி அளிக்கின்றான். அந்த திருமுகத்திலே தெரியும் ஒரு புன்னகை, அந்த கண்கள், அந்த நெற்றி, அந்த கிரீடம் பேரழகாகவும் அமைந்திருக்கிறது. வள்ளியை பார்க்கின்ற நேரத்தில் மேலே கிரீடம், அதற்கு கீழே திருமுகம், வலது திருக்கரம் தன் இடுப்பை தொடாமல் நீண்டு வளைந்திருக்கிறது. இடது திருக்கரத்திலே குமுதம். அற்புதமான திருக்கோலம். அந்த ஆடை அணிகலன்களும் அந்த தாமரை பீடம் தெய்வானை. அதே போன்று திருமுக மண்டலம், அதே அழகு. வலது திருக்கரத்திலே குமுதம், இடது திருக்கரம் உடலுடன் ஒட்டாமல் வெளியே காண்பிக்கின்ற அந்த அழகு. இடர்வனை நீக்குபவன் இறைவனின் புதல்வன் முருகன். முருகன் வேறு, சிவன் வேறு அல்ல, இருவரும் ஒன்றேதான். இந்த அழகான வள்ளி தெய்வான விக்கிரகத்தை பார்க்கின்ற பொழுது ஒரு குடும்பம் எந்த அளவில் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பது தோன்றுகிறது. வள்ளியும் தெய்வானையும் முற்பிறவியில் திருமாலின் புத்திரிகளாக அமைந்தார்கள். அமிர்தவல்லி, சுந்தரவல்லி என்று பெயர். சூரசம்ஹாரம் நிகழ்ந்த பின்தான் தெய்வானையை கரம் பிடித்தான், வள்ளியை மனம் முடித்தான். உலக முருக பக்தர்கள் உன்னதமான இந்த திருவுருவங்களை பெற்று உரிய வழிபாடு நடத்துவது மிக மிக நல்லது. இந்த அற்புதமான வடிவங்களை ஒவ்வொரு இல்லத்திலும் வைத்து பூஜை செய்து வந்தார். அதிலும் அதிமுக்கியமாக சண்முக கவசம், திருப்புகள் போன்ற பக்தி பாடல்களையும் மனமுருக பாடலாம். கந்த சஷ்டி அதில் மிக முக்கியமானது. சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் என்று சொல்வார்கள். அது அல்ல உண்மையான பொருள். 6 நாட்கள் சஷ்டி விரதம். அந்த சஷ்டி விரதத்தில் இருந்தால் அகப்பையில், அதாவது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அந்த குழந்தை உருவாகும். அந்த குழந்தையே இந்த குழந்தை. இப்பொழுது இரு பக்கமும் தேவியர் இணைந்திருக்க மத்தியில் எழுந்தருளிருக்கும் இந்த அழகான குழந்தையை முகவரி, வெப்சைட், தொடர்பு எண்கள் மற்றும் வேண்டிய தகவல்கள் யாவும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளன. உங்கள் வாழ்வில் எல்லா வளமும் நிரம்ப வேண்டும் என்ற பிரார்த்தனைகளோடு இல்லந்தோறும் இறை அனுக்கிரகம் இருக்கும்படி அற்புத விக்கிரகங்கள் வழங்கி வாடிக்கையாளர்கள், பார்வையாளர்கள் வாழ்வின் ஆன்மீக பாதையில் பங்கேற்பதில் பெருமிதப்படுகிறது கோல்ட் பிளேட்டிங் ஆர்ட் ஸ்டுடியோ LLP.